அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எந்த அழுத்தத்துக்கும் அடிபணியவே மாட்டேன், அமெரிக்காவில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய ஆதாரங்களை அளித்த அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள மனம்பேரியின் செயல். குடும்ப பெண்ணின் உயிரை பறித்த பேருந்து. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இடையில் சந்திப்பு. கரூர் துயர சம்பவம், 35 பேரின் உடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. விஜயின் அடுத்த வார பயணங்கள் ரத்து. ஹோட்டலில் துப்பாக்கிச்சூடு, 3 பேர் உயிரிழப்பு. காற்றாலைக்கு எதிராக கட்டைக்காட்டில் வெடித்த போராட்டம். தொடர்பட விரிவான செய்திகள். நாட்டு மக்களின் அபிலாசைகள் மற்றும் நம்பிக்கைகளுடன் மட்டுமே தான் கட்டுப்பட்டிருப்பதாகவும், தற்போதைய அரசு ஒரு வருடத்துக்கு முன்னர் இந்த அரசை தெரிவு செய்து மக்கள் வைத்துள்ள அபிலாஷைகளை நிறைவேற்றுவதில் எந்தவொரு அழுத்தத்துக்கும் அடிபணிய தயாராக இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை, சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்தல், சேத்திரனான அரசு சேவை ஏற்படுத்துதல் மற்றும் மோசடி மற்றும் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருதல், போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுதல் மற்றும் ஒரு வருட குறுகிய காலத்தில் ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குதல் ஆகியவற்றில் தற்போதைய அரசு ஒரு தீர்க்கமான திருப்புமுனை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து துறைகளிலும் இந்த சாதனைகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுமே தவிர காரணம் கொண்டும் திருப்பி அமைக்கப்படாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாடு எதிர்கொள்ளும் அடுத்த சவால் அடைந்த பொருளாதார வெற்றிகள் நாட்டு மக்களை செல்வதை உறுதி செய்வதாகும் என்றும், இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் அந்த நோக்கத்தை மனதில் கொண்டு தயாரிக்கப்படுகிறது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை தடுக்க பல முக்கியமான ஆதாரங்களை மறைத்ததாக கண்டறியப்பட்ட ஒரு பாதுகாப்பு பிரிவு தலைவர் மீது விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலின் ஆதாரங்களை மறைப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீண்ட விசாரணையை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஆதாரங்களை மறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், சாட்சியங்களை மாற்றுவதில் அவருக்கு கீழுள்ள அதிகாரிகளுக்கு உதவியதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்த பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வரவழைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் 21, 2019 அன்று நடந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் 300க்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்தது. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் பல பாதுகாப்பு பிரிவு திணைக்களங்கள் மூலம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு விசாரணைகள் தடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நவம்பர் 2019 இந்த விவகாரத்தை விசாரித்த ஏராளமானோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து நாடு முழுவதும் உள்ள பிற காவல் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டனர். அதன் பிறகு விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபிசேகர கைது செய்யப்பட்டார். எவ்வாறாயினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய படிப்பாளராக ஷானி அபிசேகர மீண்டும் தொடர்புடைய விசாரணைகளுக்கு பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது காவலில் உள்ள சம்பத் மனம்பேரி தனது 2 கையடக்க தொலைபேசிகளையும் அழித்துவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு விசாரணையில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி அளிக்கப்பட்ட சாதனங்களுடன் இணைக்கப்பட்ட எண்கள் குறித்து மேலும் பகுப்பாய்வு நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மனம்பேரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மித்தனியாவில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் அவர் 2வது சந்தேக நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலி கொழும்பு பிரதான வீதியின் ரத்கம சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்தார். காலிலிருந்து கிக்கடுவ நோக்கி பயணித்த பேருந்து வீதியோரத்தில் நடந்து சென்ற பெண் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த பெண் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் புஷ்யாவைச் சேர்ந்த 77 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சடலம் காலி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவ தொடர்பில் ரத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று தங்காலில் உள்ள கால்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்களான சாகல ரட்நாயக்க மற்றும் ரமேஷ் பத்திரன ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தின் கரூரில் பிரச்சார கூட்டம் ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. இதில் 35 பேரின் உடலங்கள் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 28 பேரும், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தலா 2 பேரும், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 4 உடலங்களை அடையாளம் காணும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்துடன் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 பேரும், கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் 61 பேரும் என மொத்தம் 111 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 17 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்தோர் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். கரூர் பகுதியில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருந்த நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாகவே 39 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு கரூரில் நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 10 குழந்தைகள், 17 பெண்கள், 12 ஆண்கள் என மொத்தம் 39 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தனது கட்சி நிர்வாகிகளுடன் தவிக தலைவர் விஜய் அவசர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி கரூர் கூட்டத்தில் 39 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து சென்னை நீலாங்கரை இல்லத்தில் தவிக தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகின்றார். கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த வாரம் நடைபெற இருந்த தனது பிரச்சார பயணத்தை விஜய் ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை நீலாங்கரையில் விஜய் தற்போது தங்கியுள்ள அவரது வீடு உள்ள வீதியின் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். இதனிடையே குறித்த சம்பவம் தொடர்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கூறி சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடுவதற்கு தவிக தரப்பு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணம் சவுத் போர்ட் ஜார்ஜ் பஸ்னி பகுதியில் கடற்கரை பகுதி அருகே ஹோட்டல் உள்ளது. இந்த ஹோட்டலில் நேற்றிரவு வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் ஹோட்டல் மீது திடீரென துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டது. படகில் வந்த மர்ம கும்பல் படகில் இருந்தவாறு கடற்கரை அருகே உள்ள ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 8 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து மக்கள் எழுப்பிய ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் பங்கு தந்தையர்கள் மீதும் போலீசார் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் அமைதி வழி போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது அரசு அடக்குமுறை பயன்படுத்தப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீதும் அறத்தந்தையர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதை கண்டித்தே மன்னார் மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவளிக்கும் முகமாக வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அழிக்காதே அழிக்காதே மன்னாரை அழிக்காதே, வேண்டாம் வேண்டாம் காற்றாலை திட்டம் வேண்டாம், அல்லாதே அல்லாதே எமது மண்ணை அல்லாதே போன்ற வாசகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.